அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை முத்தமிட்டார்கள். இது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்தவங்க, வாங்க சொன்னவங்க. அவங்க டமாஸ்கஸ் ஷாம் நாட்டுல, சிரியா நாட்டுல இருந்தாங்க. பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு வர்றாங்க. மர்ரக வஜ்ஹஹு, தங்களுடைய முகத்தை கபரின் மீது வைத்து புரட்டி புரட்டி எடுத்தார்கள். இப்னுல் அஸாகிர்ங்கிற ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சொல்ற கிதாபு எல்லாம் ஹதீஸ் கிதாபு தான், வஹாபிகள் ஒப்புக்கொண்ட கிதாபு தான். ஹதீஸ் கிதாபுன்னா எது சொல்றது, அறிவிப்பாளர் வரிசையோட இருக்கும் ஹதீஸ், அதான் ஹதீஸ் கிதாபு. இப்னு அஸாகிர்லாம் அந்த கிதாபு தான், அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ கபரை முத்தமிடலாமா, ஆதாரம் இருக்கிறதா கேளுங்க, தர்றோம். ஏன் நீங்க இப்படி சொல்லணும், கபரை வணங்குகள் எப்படி சொல்லலாம்? அப்படிப்பட்ட குழந்தைய முத்தமிட முடியாத, யோசித்து பார்க்க வேண்டாமா? எல்லாம் ஒண்ணுதானா? சரி, கபரை வணங்குறதா இருந்தா பக்கத்துல என் பள்ளியாசம் நாங்க கட்டி வச்சிருக்கோம், பள்ளியாச தேவையில்லையே. ஒரு ஆள் ஜியாரத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, பாங்கு சத்தம் கேட்குது, உடனே பள்ளியாசல போயிடுறாரு. அப்ப அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துக்கார் எவ்வளவு தெளிவா இருக்கிறாரு பாருங்க. இங்க ஜியாரத்து தான் தர்காவுல, தொழுகை பள்ளியில தான். எவ்வளவு தெளிவா இருக்கிறோம் நாமோ, அதனால தானே தர்காவுக்கு பக்கத்துல பள்ளியாசல கட்டணும். இதையே தர்காவிலேயே வணங்குறதா இருந்தா பள்ளியாசல கட்டி இருக்க மாட்டோம், ஜியாரத்து செய்யும்போது தொழுகைக்கு போக மாட்டோம். எவ்வளவு தெளிவாக இருக்கிறார் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத், இதுல நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். இவங்க சொல்றாங்க அந்த மையத்தெல்லாம் கேட்காது. இப்ப வழிமாறலாம் முறையிடுவோம், சலாம் சொல்லுவோம், நம்முடைய தேவைகளை முறையிடுவோம், அவங்க கேட்பாங்க, அல்லாஹ்விடத்தில் நமக்கா மன்றாடி பெற்று தருவாங்க, அதனாலதான் முறையிடுறோம். இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, வஹாபிகள் அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. எங்க கேட்க மாட்டாங்கிறீங்க? அதுக்கு ஒரு வசனத்தை கொண்டு வர்றது. இப்படி வசனத்தை கொண்டு வந்து அப்பாவி இளைஞர்களை ஏமாத்தினாங்க. என்ன அது வசனம்? இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் மையத்தை கேட்க வைக்க முடியாது. உண்மைதான். அந்த வசனம் இவர்களுக்கு எங்க ஆதாரமா போனுச்சு? அல்லாஹ்வோட ரசூல் கேட்க வைக்க முடியாதுன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், எல்லாத்தையும் செய்வான் நான் தான், மையத்தை கேட்க வைக்கிறது நான் தாங்கிறான். உண்மையும் அதுதானே. இப்ப நான் பேசுறேன், பேச வைப்பவன் இறைவன். நீங்க எல்லாம் கேட்கறீங்க, கேட்க வைப்பவன் இறைவன். இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் உங்களை கேட்க வைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கேட்க வைக்கிறான்னு அர்த்தம். நான் கேட்க வைக்கலங்கிறதுனால நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, நீங்க கேட்க வைக்க முடியாது, நான் கேட்க வைக்கிறேன். அதுதான் தௌஹீத். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் இறைவனால் நடத்தப்படுகிறது. உண்மையான தௌஹீத் என்னங்கிறத போதிக்கிறான் இறைவன். அந்த வசனத்துல மையத்து கேட்காதுன்னா இருக்கு, காமிக்க முடியுமா? நான் இன்னைக்கு நம்ம சொல்றோமே, மையத்து கேட்கும் சுன்னத் வல் ஜமாத் சொல்லுதல, சும்மா சொல்லல, ஆதாரத்தோடு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மையத்தை அடக்க செஞ்சுட்டு நீங்க திரும்பி வரும்போது நடக்கிறீர்கள் அல்லவா, அப்பொழுது எழுகின்ற காலனி சப்தத்தையும் நிச்சயம் இந்த மையத்து கேட்கிறது. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மையத்து கேட்குது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, நம்ம ஆதாரம் வச்சிட்டோம். இதான் சுன்னத் ஜமாத். இந்த வஹாபிகள் சொல்றாங்க மையத்தை கேட்காதுன்னு, ஒரு ஆதாரத்தை காட்டணுமே. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க மையத்தை கேட்காதுன்னு, ஒரு ஆதாரத்தை காட்டணும் பார்க்கலாம். அது அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான், அப்படி காட்டட்டும். அல்லாஹ் தஆலா சொன்னதை அர்த்தத்தை தான் மாத்தி சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க அப்படி வழக்கம் இருக்கிறது, வளைக்க முடியாவிட்டால் ஒடிப்பார்கள், அப்படி ஒடிச்சிருக்கிறாங்க. நீங்க கேட்க முடியாது அல்லாஹ் சொன்னதை போய் மையத்தை கேட்காதன்னு தப்பா விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அபாண்டம்! அல்லாஹ் சொல்லாததை சொல்லலாமா? அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒண்ணு சொன்னா ஆதாரம் வந்து, அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றது, அவங்க வழிமார்கள் எல்லாம் நல்லடியார்கள் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மலக்குமார்கள் சொல்லுவாங்க நல்லடியார்கள்ட்ட கேள்வியெல்லாம் கேட்டு ஒழுங்கா பதில் சொன்ன உடனே, நம் கனவுமத்தில் அரூஸ், மணமகன் உறங்குவது போன்று உறங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இத வச்சுக்கிட்டு மலக்கள் சொல்லிட்டாங்கல்ல தூங்க சொல்லி, அப்ப வழிமார்களும் தூங்கிட்டு தானே இருப்பாங்க. நீங்க சொல்ற எப்படி அவங்களை காதல் விடும் அப்படிங்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வாசகத்தை யோசிச்சு பார்த்தா இந்த வஹாபி சொல்ல எவ்வளவு தப்பு நமக்கு புரியும். வெறுமனைவா மலக்கள் சொல்லுவாங்க, இந்தாங்க நீங்க எல்லாம் இனிமே தூங்குங்க, அப்படி சொல்லிருந்தா இனிமே தூங்குவாங்கன்னு அர்த்தம். எப்படி சொல்றாங்க? ஒப்பீடு. மணமகன் உறங்குவது போன்று உறங்கு, எவ்வளவு அற்புதமான ஒப்பீடு. மணமகனுடைய உறக்கம் எப்படி இருக்கும்? ஒரு ஆளு நிக்கா நடந்துச்சு, அவர் தான் மணமகன். மனம் வரைக்கும் போனாரு, தூங்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கிறங்க, எது வரைக்கும் தூங்குவாரு? அவர் மூத்தா போற வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாரு மனவரையில. அப்படி மூத்தா போற வரைக்கும் அவர் தூங்கிட்டே இருந்தா அவரே நிக்கா பண்ணாரு. ஆனா மணமகனுடைய உறக்கம் என்றாலே சிறிது நேரம் தூக்கம் தானுங்க அர்த்தம். ரெஸ்ட் எடுங்க, ஆராம் கரோ அப்படி சொல்றோம்ல, அந்த மீனிங் தான். வெறுமனை தூங்கதா இருந்தா ஏன் ஒப்பீடு செய்யறாங்க மலக்குகள்? நாங்க இனிமே தூங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. எவ்வளவு அற்புதமான ஒப்பீடு! சிறிது நேர ஓய்வு அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் மணமகன். எப்போதுமே தூங்கிட்டு இருந்தாக்கா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனாங்கல்ல,
எல்லா நபிமார்களும் பைத்துல் மக்திஸ் வந்தாங்களா? எப்படி வந்தாங்க? நபிமார்கள் கபூர்ல தூங்கிட்டு இருந்தா எப்படி அப்ப வந்தாங்க? ஒவ்வொரு வானத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி நபிமார்களை பார்த்தாங்க, சலாம் சொன்னாங்க. அந்த நபிமார்கள் பதில் சலாம் சொன்னாங்களா? புகாரில இருக்குதுல. அப்ப அந்த நபிமார்கள் கபூர்ல தூங்கிட்டு இருந்தா எப்படி வானத்துக்கு வந்தாங்க? சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி திருப்பி அனுப்புனாங்களே, 50 நேரத்துல குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. கபூர்ல தூங்கிட்டு இருந்தா இப்படி திருப்பி அனுப்பியிருப்பாங்க. கடைசியில 5 அப்பவும் விடல மூசா அலைஹிஸ்ஸலாம். உங்க கூட்டத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இன்னும் போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. இல்ல, இதுக்கு மேலும் போய் குறைக்க எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லி வந்துடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இங்க நம்ம யோசிக்கணும், நபிமார்களா இருந்தாலும் வலிமார்களா இருந்தாலும் கபூர்ல தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுகின்ற அந்த வஹாபிகள் 50 5 மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இதை மட்டும் எப்படி எடுக்கலாம்? இவங்க தான் சொல்றாங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. தூங்கிட்டு இருக்கிற திருப்பி அனுப்ப முடியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கிட்டு இருந்தா கபூர்ல, எப்படி திருப்பி அனுப்புனாங்க? அப்ப அவங்க உயிரா ஹயாத்தா இருக்க போய் தானே திருப்பி அனுப்ப முடியுது. அவங்க திருப்பி அனுப்பி 50ஐ 5ஆக குறைத்த தொழுகை மட்டும் எடுத்துக் கொண்டார்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது என்னது? உண்மையிலே இவங்க என்ன செய்யணும்? நபிமார்கள் வலிமார்கள் ஹயாத்தா இருங்க ஒப்புக்கொள்ளணும். இல்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் இவர்கள் 50ஐ தான் தொழுவ வேண்டும், 5 தொழுவ கூடாது. இவங்க தான் சொல்லிட்டாங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதை மட்டும் எப்படி எடுக்கிறாங்க? அப்போ இவன் நபிமார்கள் வலிமார்கள் உதவி செய்ய முடியாது, இதுவரை சொல்லிட்டு இருக்கிறது. அதெல்லாம் ஷிர்க்குங்கிறது. ஷிர்க்கின் மூலம் கிடைத்த உதவியை பெறலாமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி பண்ணாங்க, நீங்க தான் சொல்லிட்டீங்க இறந்து போனவர்கள் உதவி செய்வது என்பதெல்லாம் ஷிர்க்கு. ஷிர்க்கின் மூலம் கிடைத்த உதவியை நீங்களே பெறுகிறீர்கள். தொழுகை விஷயத்துல ஷிர்க்கின் மூலம் கிடைத்த 5 ஏன் தொழுகிறீர்கள்? 50 தொழ வேண்டியதானே. இங்க மட்டும் வசதிக்கு தகுந்தவாறு 5 எடுத்துக்கிறது. வலிமார்கள் உதவி செய்ய முடியாது, நபிமார்கள் உதவி செய்ய முடியாது, அப்ப நம்பனா ஷிர்க்குன்னு வேற சொல்லிக்கிறது. ஐயா, இரட்டை நிலைப்பாடு. எதிலுமே ஒரே அளவு கொண்டிருக்கணும். இப்ப நம்ம சொல்றோம் நபிமார்கள் வலிமார்கள் ஹயாத்தோட இருக்கிறாங்க, நம்ம சும்மா சொல்லல, ஆதாரத்தோட சொல்றோம், புரிஞ்சு சொல்றோம். ஆனா இது தெரியாம தான் சில பேர் இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, நபிமார்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸக்ன்றாங்க. அல்லாஹ்வுடைய நபி ஹயாத்துன் இருக்கிறாங்க, ரிஸ்க் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிமார்கள் மட்டுமல்ல வலிமார்களும் அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி அவங்ககிட்ட ஒரு சஹாபி யார சொல்லலாம், ஒரு இடத்துல நான் கூடாரம் அடிச்சேன், அது ஒரு கபருள்ள இடம், ஆனா கூடாரம் அடிச்ச போது கபரு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அங்க அடிச்சு இருக்கும் போதுதான் புரியுது கீழே கபருக்குன்னு சொல்லி. ஏன்னா கபருக்குள்ள இருக்கக்கூடியவர் தபாரக்கல்லதி பேதுல் மூத்துங்கிற அத்தியாயத்தை ஓதுகிறார், என்னுடைய காதுகளால் அதை கேட்டேன், கடைசி வரைக்கும் ஓதினார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுட்டு சொன்னாங்க, கபூரிலே இருக்கக்கூடியவரும் இந்த அத்தியாயத்தை ஓதுகிறார் என்றால் இந்த அத்தியாயத்தினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? ஹியல் மானிஆ அல் முன்ஜிஆ, இது ஈடேற்றத்தை கொடுக்கும், நரகத்தை விட்டும் தடுக்கும், அவ்வளவு பெரிய ஆற்றல் இதுக்கு இருக்குதுங்கிறாங்க. திருமதியில இந்த அதி பதிவு செய்யப்பட்டிருக்கு. கபருக்குள்ள இருக்கக்கூடிய நல்லடியார் தூங்கிட்டே இருப்பாருன்னு சொன்னா இந்த அத்தியாயத்தை எப்படி அவங்க ஓதிருப்பாங்க? எப்படி இந்த சஹாபி கேட்டிருப்பாங்க? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எப்படிங்க கபருக்குள்ள இருக்கக்கூடியவர் ஓதுவாரு, அவங்க தான் தூங்கிட்டே இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடியார் ஓதுவதை அங்கீகரிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்களே, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு போவேன், சாதாரணமா போவேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜியாரத்துக்கு போவேன், சாதாரணமா போவேன். மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க என்னங்க இப்படி போறீங்களேன்னு. அப்ப நான் சொல்லுவேன், இன்னமா ஹுவ ஜௌஜி வாபி, அங்க யாருங்க இருக்கிறது? என்ன மனம் முடித்த கணவர் இருக்கிறாங்க, என்ன ஈண்டெடுத்த தந்தையார் இருக்கிறாங்க, அதனால இப்படி போறேன்னு சொல்லுவேன். ஆனா பலம்மா துஃபின உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அங்கே உமர் ரலியல்லாஹு நல்லடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், மா தகல்துஹு இல்லா வ அன மஷ்தூதத்துன் அலைய தியாபி, என்னுடைய ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிந்து கொண்டுதான் செல்வேன். காரணத்தை சொல்றாங்க, ஹயா அமின் உமர், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டுங்கிறாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க ஒரு அந்நியர், உமர் ரலியா அந்நியர், அவங்க வெட்கப்பட்டுக்கிட்டு ஆடைகளை நன்றா அணிந்துகிட்டு போவேன்னு சொல்லும் பொழுது ஒரு கருத்தை அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கபருக்குள்ள இருக்கக்கூடியவர் ஜியாரத்து செய்ய வருபவர்களை பார்க்கிறார்கள், அது மட்டுமல்ல அவர்கள் விழித்துக் கொண்டு இருக்கிறார்கள், தூங்கிக்கிட்டு இல்ல. தூங்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, உள்ளுக்கு யாரு இருந்தா என்ன, தூங்கிட்டு தான் போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வெட்கப்பட்டு நான் இப்படி போறேன்னு சொல்லும் பொழுது அவங்க தூங்கிக்கிட்டு இல்ல, முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அதை நம்ம ஏற்பதா? இந்த வஹாபிகள் எல்லாம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, இதை ஏற்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும்.